ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கோட விஷயத்த பார்க்க போறோம். ஃபோர்ஸ்ட் டூ மேரி எ மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 12 போன பார்ட் ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஜங்குக்கு வந்து புல்லட் ஷூட் ஆயிருக்கும். ஸோ, அதனால் அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனி வீட்டுக்குள்ள போய் ஸ்டே பண்ணியிருப்பாரு. வாயன் வந்து என்ன பண்ணுறது, இந்த புல்லட் எடுக்கவா இல்லை என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ, அதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டூ த பார்ட் 12. ஏதாவது பண்ணுறி சத்தியமா முடியல. இருங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏய், நீ டாக்டர் தானடி? அதுக்கு தானே படிச்சுட்டு இருந்த. இந்த அறிவு கூடவா இல்லை? இல்ல, அதுக்கு ஷார்ப்பா இந்த இருக்கு பாரு கத்தி. ஆ என்னங்க கத்திலாம் இருக்கு? இது இதுவரைக்கும் கத்தியை பிடிச்சதே இல்லையாடி? எல்லாம் பிடிச்சிருக்கேன், ஆனால் பயமாக இருக்குங்க. எனக்கு அப்படியே மயக்கமாக வருது அப்படின்ட்டு சக்குக்கு ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி போகணும். எனக்கு பயம் வந்துருச்சு. உடனே அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் அப்படியே சூடு பண்ணிட்டு வரா. சூடு பண்ணிட்டு சக்குக்கை பார்த்து, இங்கே பாருங்க, நான் இப்படி பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. வலிக்கும், ரொம்பவே வலிக்கும், பொறுத்துக்கோங்க. நான் பொறுத்துக்கிறேன்டி. நீ புல்லட்டை ஃபஸ்ட் ஏட்ரி. கன்ஃபார்மாக எடுக்கலாம்ல? பேஷண்ட் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கிறேன். அடுத்து நீ என்கிட்ட சொல்லாமல் எடுத்துட்டேன், எனக்கு வலிச்சிச்சு அப்போல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்டி. சரி அப்படின்ட்டு வாயினும் அந்த கட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு, எங்கே கண்டிப்பாக நான் எடுக்கணுமாங்க? நீ எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொண்டா அந்த கத்தி கொண்டா, நானே குத்தி கிழிச்சு எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், ஏடக்கூடமாக பண்ணிடுவீங்க. நானே பார்த்துக்கிறேன், கொடுங்க. ஓயன், ஆல்ரெடி நான் சத்தியமாக முள்ளடி, தலையெல்லாம் சுற்றுது, வலிக்குது, ப்ளட்டு வேறு அதிகமாக லாஸ் ஆகிடுச்சா, செத்து போயிடணுன்ற பயம் வேறு வருது. நீ வேறு சும்மா இல்லாமல் நோயின்ட்டு இருக்கிற கொஞ்சம் உயிரையும் வாங்காதடி, சத்தியமாக முல்ல. புரியுது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இந்தாங்க துணி, வாயில் கடிச்சிக்கோங்க. எனக்காக தேவையில்லையா இருக்கட்டும் அப்படின்ட்டு வாயினுமே அந்த கத்தியை வச்சு லைட்டாக காயத்தில் வைக்கிறா. சங்கு கத்துவான் கதறுவான் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவன் மூஞ்சியே கொஞ்சம் பயத்தோடு பார்த்துட்டு இருந்தா. அவரெல்லாம் கத்தவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அப்படியே வாயினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. வாயினுக்கு புரியுது, அப்போ இவனுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் போல். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வாட்டி இவனுக்கு இப்படி ஆயிருக்கு. இதோட பெரிய வழியை அனுபவிச்சிருக்கான் போல். அதை எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படி என்னை மட்டும் பார்த்துட்ருக்கான். இல்லைனா இவனுக்கு வலிக்குது, ஆனால் பிடிச்ச ஒரு விஷயத்த பார்த்தா வலிக்காமல் இருக்கும்ல, அதுக்காண்டி என்ன பார்க்குறோனோ அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்து, ஏங்க நான் பண்ண போகிறது ரொம்பவே வலிக்கும், அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊசி போட போகிறேன் வலிக்கும், ஸோ பிடிச்ச ஏதாவது பார்த்துக்கோ அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப வலிக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் எதையுமே பார்க்கலாம், அவன் வாயனை மட்டும்தான் பார்க்குறான். எனக்கு என்ன பிடிச்சதை பார்க்குறான், நம்மளை பார்க்குறான் அப்படின்ட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக்கும், நான் எனக்கு பிடிச்சது தான் பார்த்துட்ருக்கேன், ஒழுங்காக அந்த புல்லட் எடுக்கிறியா என் முகர்கட்டையை பார்க்காம? இல்லைனா உனக்கு பிடிச்சதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா, அதை என்ன பார்த்துட்ருக்கியோ? அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவளும் அந்த கத்தியை உள்ளே விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக்கு பெயினாக இருக்குது. ஆனால் அது கண்லேருந்து ஒரு மாதிரி ரத்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்லேருந்து கண்ணீராக வருது. எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு அப்படி டக்குன்னு இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்ஸ்டிக்லாம் உள்ளே விட்டு எப்படி அந்த புல்லட் எடுத்து வெளில போட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. இப்போ தையல் போடணும் இல்லையா, அந்த காயத்தை அப்படியே விட முடியாதுல்ல. ஸோ அதனால் அங்கே இருக்க ஊசியை நூலையும் வச்சு ஏதோ துணிக்கு தையல் போடுற மாதிரி அங்கே தையல் போட்டுட்ருக்கா. ஜங்குக்கெலாம் வலி பின்னி எடுக்குது. இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியும்? அதை தவிர இப்போதைக்கு அவரை சேஃப்டி படுத்தணும், எதுவும் பண்ண முடியாது. பிளட் வேறு அதிகமாக போயிட்டுருக்கு, இவன் அந்த கையை கிழிச்சு உள்ளே எடுத்ததால் வேறு. ஸோ எதுவும் பண்ண முடியாமல், எங்கே அழாதீங்க கதறாதீங்க, கொஞ்ச நேரம் நீ புல்லட் எடுக்கும்போது கூட வலிக்கிறடி, தானடி இப்படி பண்ணுற, வலிக்குதுடி, நீ அதை ஸ்டிச்லாம் பண்ணணும், அப்படியே விட்டுரு. ஐயோ, அப்படியே விட்டால் பிளட் ரொம்ப அதிகமாக போயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டிச்சு பண்ணி முடிச்சு அப்படியே அதுக்கு ஏதோ மருந்து மாதிரி ஏதோ ரெடி பண்ணி போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்றா. ஜங்குக்கு வழியிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் மூடிட்டான், மயக்கம் போட்டான். எனக்கு அந்த இடம் வேறு புதுசு, இவன் வேறு இப்படி மயக்கம் போட்டானே, செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு அப்படியே ஹார்ட்டில் வந்து அவரோட காதை வச்சு கேட்குறா. ஹார்ட் பீட் நல்லா தான், கொஞ்சம் ஓகேவாக தான் துடிச்சிட்ருக்கு. பல்ஸையும் செக் பண்ணி பார்க்குறா, அதுவும் நார்மலாக தான் இருக்குது. அப்பாடி, இவருக்கு எதுவும் ஆகலை, சும்மா ஜஸ்ட் மயங்கியிருக்காரு. அச்சோ, இவருக்கு ரொம்ப வேர்க்குதே, இப்படி வேர்க்கக்கூடாதே, என்ன பண்ணுறது? சரி தொடச்சி விடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க துணியை வச்சு அப்படியே
தண்ணியில் நனைச்சி அப்படியே ஜங்குக்கு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டுருக்கா. பாடி ஃபுல்லாக துடைக்க முடியலனாலும் அவனோட ஃபேஸ் மட்டும் தொடச்சிட்டு ஷர்ட் பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டா. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அங்கெல்லாம் துடைக்கும் போது அவளுக்கு தோணுது, பரவாயில்லையே பாடிலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காரு, நல்லா தான் இருக்குது. சிச்சி பயன் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க? இப்போதைக்கு பார்த்தா இவர் ஒன்ற பேஷண்ட். பேஷண்ட்டை நீ இப்படி தான் பார்ப்பியா? தப்பு ஏன் தப்பு. ஆனாலும் இவர் என் புருஷன் தானே. புருஷனா? என்னையிலேருந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா? இப்போல்லாம் யோசிக்கிறது ரொம்ப தப்பு ஏன், ரொம்ப ரொம்ப தப்பு. எங்கேருந்து உனக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சு? இதுக்கு அடுத்து அந்த மாதிரி யோசிக்காத ஏன், மக்கு மக்கு அப்படின்ட்டு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஜங்குக்கோட பாடியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். இவன் எப்போ முழிப்பான்னு வேறு தெரில, முழிச்சா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவானும் தெரில அப்படின்ட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஜங்குக்கோட ஃபோனை தான் அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் பயமாக இருக்குது. ஜங்குக்கோட ஃபோன்லேருந்து இங்கே கால் பண்ணி எவனா ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணி இங்கே சுட வந்துடுவானோ அப்படின்ட்டு பயத்தில் அதுவும் பண்ணுறதில்ல. அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்கா. இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நல்ல வேலை லூனாவை அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டோம். இல்லைன்னா இந்த நிலமையில் லூனா இருந்ததுன்னா இதை பார்த்து பயந்து திரும்பவும் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பா. கடவுளே, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் லூனாவை நான் அங்கே விட்டுட்டு வந்ததும். இவர் எப்போ கண்ணு முழிப்பான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சும்மா அந்த வீட்டுக்கு வெளில வந்து பார்க்குறா. பார்த்தா வீடே ரொம்ப இருட்டாக இருக்குது. சுற்றி ஃபாரஸ்ட் தானே, ஒரு சின்ன லைட்டு கூட இல்லை, அவ்வளோ இருட்டாக இருக்குது. இவங்க வீடு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. மற்றபடி பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இதுவே உனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடக்குது, ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது, பேய் வீடு மாதிரி இருக்குது. இங்கேருந்து எப்படி போகிறதுனால தெரில. சரி காருக்குள்ளே ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு, இல்லை அது இருக்கா அப்படின்ட்டு காருக்குள்ளலாம் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அதுவே பாதி நொறுங்கி தான் போய் கிடக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்றும் எடுக்க முடியாது, அதுவும் இதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கு ஒரு மயக்கம் தெரிஞ்சு உட்காந்துருக்கான். எனக்கு அவனை பார்த்து தான் உயிரே வருது. அப்படியே ஜங்குக்கை வேகமாக போய் ஹக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, கண் முடிச்சிட்டிங்களா, இப்போ வலிக்குதா ஜங்கு? சொல்லுங்கள், வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ஏய் ஏண்டி, அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலை, லைட்டாக ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நான் ஓகே தான். ஓகே தானே? ஓகே தான். சரி அப்போ வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? எங்கேருந்து போகிறது? என் ஃபோன் உடஞ்சி போச்சுடி. என்னது உடஞ்சி போச்சா? நான் பார்த்தனே, கொஞ்சம் நல்லா தானே இருந்தது. அப்படியா? எங்கே ஆன் பண்ணி பாரு. ஆமாம் உடஞ்சிருச்சு. கார் என்னாச்சுன்னு போய் பார்த்தியா? எங்கே அதுவும் ஸ்டார்ட் பண்ண முடில. போச்சா? என் ஆளுங்க எவனா வருவான், வந்து கூப்பிட்டு போவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். என்னது இங்கே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, வாங்க வீட்டுக்கு போகணும். ஏன்டியே உயிரை வாங்குற? நானே கையில் அடிபட்டு இப்போவா போகன்ட்ருக்கேன். இப்போ போய் வீட்டுக்கு போனால் அங்கே போகணுன்ட்ருக்க? அதெல்லாம் முடியாது. அதான் சாப்பிட்டே தூங்கு, இங்கே வா என் பக்கத்தில் படுத்துக்கோ. நான் அங்கெல்லாம் படுக்க மாட்டேன். அப்படியா? சரி போ, கீழே படு, போ, எல்லாம் போ, இந்த வீட்டு வெளில போ, வெளில போய் எங்கேயா போய் படுத்துங்க போடி. என்ன துரத்தி விட்றீங்க? என்ன துரத்தி விட்றேண்ணா? நானே இங்கே மாட்டிக்கிட்டேனே, பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த சுச்சுவேஷனோட ஹேண்டில் பண்ணிவிட்டு. நீ என்ன பேர் இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இங்கே தூக்க மாட்டேன், அங்கே தூக்க மாட்டேன், வீட்டுக்கு போகணும், அங்கே போகணுன்ட்டு. கடிச்ச வச்சு உனக்கு வாழ தெரியாதா? இல்லை, அது பயமாக இருக்குது. அதான் நான் இருக்கலடி. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ ஜங்குக்கெல்லாம் அவனை பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருக்குது. டச் வேறு ஆகிடுச்சு. அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே, ஏண்டி நான் இல்லைன்னா ரொம்ப பயப்படுவியா? ஆமாம், நீங்கள் 5 நிமிஷம் மயக்கம் போட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் மட்டும் தனியாக இருக்கேனே, நீங்கள் இப்படி கண்ண மூடிட்டீங்களே, உங்களுக்கு தான் ஆயிருமோ அப்படின்ட்டு. எவ்வளோ பயந்து தெரியுமா? ஏதோ பயந்தியான்னு கேட்குறீங்க சிம்பிளா. உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குங்க. அப்படியா? நம்மள அவ்வளோ பசமாக உனக்கு? அப்படிலாம் இல்லை, நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கலாம். நீங்கள் இருந்தாவது உங்களை காப்பாற்ற யாராவது வருவாங்க, அந்த சர்க்கிள் நான் தப்பிச்சுக்கலாம். நீங்களும் போயிட்டீங்கன்னா என்ன யார் காப்பாற்ற வருவா? அடி பாவி, நான் கூட என் மேலே ஏதோ பாசம்னு நினச்சேன். ஆனால் நீ உஷாராக தாண்டி இருக்க, நல்லா நல்லா உஷாராக தான் இருக்க. சரி என்ன பண்ணுறது? பா எங்கேயா போய் படுத்துக்கோ. இல்லை நான் உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன். இல்லையே ஒன்றும் தேவையில்லையே. போ, நீ எங்கேனாலும் படுத்துக்கோ. என்கிட்ட வந்து மிதிச்சிரும் பார்த்துக்கோ. போடி போ, எங்கேனாலும் போய் படுத்துக்கோ, என்கிட்ட வந்துடாத. எனக்கு பயமாக இருக்கு, நான் இங்கே தான் படுப்பேன். ஏதோ என்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொன்னேன், எப்போ மாட்டேன்னா? ஏதாவது பயமாக இருக்குல்ல. சரி என் ஷர்ட் யாரை ஊற்றா? நான் தான். எதுக்கு ஊற்ற? ரொம்ப வேர்த்துச்சுல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு கையில் வர அடிபட்டு பாதி ஷர்ட் கிழிஞ்சு தானே போச்சு, அதான் ஊற்றேன். அதுக்கு நீ பாட்டு கவுப்பியோ? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. நான் என்னங்க பண்ணுறது? ஏங்க சும்மா சும்மா என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க? எனக்கு அழுக வந்துடும் போல். ஏன் ஷர்ட்டை ஊற்றுட்டு நான் அழுக வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னங்க பண்ணணும்? இந்தா இருக்கு உங்கள் ஷர்ட், எடுத்து போட்டுக்கோங்க.
தேவையில்ல. அப்புறம் என்னங்க பொடி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டாரு. வாயனும் இவனுக்கு என்னதாயா பிரச்சனை அப்படின்ட்டு அவளும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டா. இருந்தாலும் திரும்பி தான் படுத்திருக்கா. ஜங்குக்குலாம் பார்த்துட்டு, என்ன திரும்பி படுத்து கிடக்குற? உங்க பக்கத்துல தான் படுப்பேன்னு சொன்னேன். அதுக்குன்னு உங்களவா திரும்பி படுப்பேன்னு சொன்னேனா? அப்படியா? சரி. அடிக்கடி இந்த காட்டுக்குள்ள பாம்பு கூட வீட்டில் வந்திருக்கு. நான் கூட அடிக்கடி அதை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். என்னது? பாம்பா? வீட்டுக்குள்ளலாம் வருமா? அப்படின்ட்டு டக்குன்னு ஜங்குக்க பார்த்து திரும்புறா. ஜங்குக்கும் இதோ திரும்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன? அதை விடுங்க. ஏதோ பாம்பு கீம்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுவா? ஆமாம், வீட்டுக்குள்ள அடிக்கடி பாம்பு வரும். அது மட்டும் இல்லாமல் புலி, கரடி, சிங்கம் எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்கும். காரை பார்த்தா கூட வரும். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அடிபட்டிருக்குல்ல. உனக்கு தான் தெரியுமே, மிருகங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்ட மனுஷங்கள பிடிக்காது. அதாவது நாங்களாம் எச்சி பொருள் மாதிரி மிருகங்க நினைக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தா நீ தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் கொத்த தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னது? ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா இதான் உண்மை, அதான் அப்படி சொல்கிறேன். நீ வேணா பார்க்குறியா? இன்னும் 2 நிமிஷத்தில் பாரு பாம்பு இங்கிட்டு வரும். எனக்கு பாம்பா அப்படின்ட்டு அப்படியே ஜங்கு கூட செஸ் மேலே சாஞ்சிக்கிட்டு அவரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு அவர் இதுக்கு தான் ஆசைப்பட்டுருப்பார் போல். ஸோ அப்படியே வாயனை பார்த்து, இப்போ எதுக்கு எனக்கு கட்டி பிடிச்சா? ஒழுங்கா கையிடுறி. இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குங்க, நான் இப்படியே படுத்துக்கிறேங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆ, என்ன பயமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் வராது, போ தள்ளி போ. இல்லை 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 நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்போ வரும். யார் சொன்னா? நான் சொன்னால் நீ நம்புவியா? ஒரு வேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வீதி இருந்தால் போய் சேர வேண்டியதான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கும் சிரிச்சுட்டு அப்படியே வேணா அப்படியே பேக் ஹக் நல்லா பண்ணிவிட்டு அவர் தூங்குறாரு. ஸோ தூங்கிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஒரு மிட் நைட் ஒரு 2:30 மணி இருக்கும். அப்படியே ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படியே பாடிலாம் செம்மையாக வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு மேலே தானே வாய் நல்லா சாஞ்சி தூங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ திடீர்னு அவளுக்கு ஏதோ கணத்துக்கிட்டலாம் ஏதோ ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அவளுக்கே ஒரு ஹார்ட்டாக ஃபீல் ஆகும். அப்படியே முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு செம்மையாக வேர்த்துட்ருக்கு. இவளும் ஃபீவர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஹை ஃபீவர் இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. என்னது இது, இவனுக்கு இந்நேரம் ஃபீவர் வருது? கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படிலாம் சோதனை வைக்கிற? இப்போ என்ன பண்ணுறது? சரி, இவனுக்கு எல்லாத்தையும் தொடச்சி விடலாம் அப்படின்ட்டு அவளும் பாடி ஃபுல்லாக தொடச்சி வைக்கிறா. துணி எடுத்து ஜங்கு கூட தலை மேலாம் வைக்கிறா ஈரமாக நினச்சிட்டு. ஸோ இன்னுமே ஃபீவர் குறைஞ்ச மாதிரி தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது அவளுக்கு. ஜங்குக்கு வேறு ஏதோ புலம்புறான், என்னை விட்டு போயிடாதன்ற மாதிரி. எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன இப்போல்லாம் புலம்புறான்? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே. ஜங்கு எந்திரிங்க. என்ன அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரா? ஒரு வேளை ஓவராக ப்ளட் போயிருக்கு, பெயின் அதிகமாக இருந்திருக்கு. அனஸ்டேஷியா வேறு கொடுக்காம இதெல்லாம் பண்ணியிருக்கோமே. ஒருவேளை அதனால ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சா? இல்லைனா அதனால தான் காய்ச்சல் வந்திருக்கா? ஐயோ, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு வேறு தெரியலையே கடவுளே. ஜங்கு ஓகேவா நீங்கள்? இல்லை, நீ என்னை விட்டு போகாத. ஏய் போகாத, அதான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல போகாதுன்னு, அப்படியே போகிற? சொன்னால் அவனுக்கு புரியாதா அப்படின்ட்டு அவன் பாட்டு புலம்பிகிட்டே தான் இருக்கானே தவிர்த்து கண்ணை முடிச்சு வானை பார்க்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்படியே ஜங்குக்கு கூட கண்ணத்தை டைட்டாக பிடிச்சி, ஐயோ ஜங்கு இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், கண்ணை முடிச்சு பாருங்கள், நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என்னை நிமிர்ந்து பாருங்க, கண்ணை முடிங்க, நான் போக மாட்டேன்னு சொல்கிறால, என்னை பாருங்கள் அப்படின்றா. அப்போ தான் ஜங்குக்கும் அந்த கனவெல்லாம் முடிச்சுட்டு மயக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா வாயன் வந்து இப்படி சொன்னதை பார்த்ததும், எப்படி சொன்னேன்? என்னை பார்த்து என்ன சொன்னேன்? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ போக மாட்டியா? எப்படி கேட்டிங்கன்னா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா அப்போ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் தான் என்னை விட்டு போகாதுன்னு சொன்னீங்க. நான் ஒன்று சொன்னேன்னா? நானும் ஒன்று உங்களை சொல்லி உங்களை எழுப்பதுக்காண்டி சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்தது வாங்கி பயந்துட்டா. இல்லை நான் அதிகமாக சொன்னேன் போக மாட்டேன் அப்படின்றா. ஜங்குக்கு மறுபடியும் கண்ணை முடிச்சுட்டு, இப்போ எனக்கு காது ஒழுங்காக அதை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன பார்த்தா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி? அப்படி தானே? ஆமாம் அப்படி தான் அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே ஜங்கு ஹக் பண்ணிவிட்டு, தேவையெல்லாம் அப்படி பண்ணாதீங்க, எனக்கு உண்மையாக ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபீவர் வேறு ஆகுது, நான் வேறு இங்கே தனியாக இருக்கேன், எனக்கு உண்மையாக ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் ஹக் பண்ணி அழுகிறத பார்த்ததோ ஜங்குக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே உருகுது. அப்படியே வானை பார்த்து, இங்கே பாரு, என்ன அழுகாத, என்னை பாரு ஃபஸ்ட்டு.
என்ன சொல்லுங்க. என்ன சும்மா சும்மா அழ வச்சு பார்ப்பீங்கள்ல? ஏய் நான் வேணும்லாம் பண்ணலடி. உண்மையாவே பாரேன் எனக்கு காய்ச்சல் அடிக்குது. ஆமா, உங்க சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அச்சச்சோ! பாடி ஃபுல்லா ரெட் ஆகுது. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? என்னவா மேட்ரு பண்ணலாமா? ச்சீ! எப்போ பாரு உங்க புத்தி இப்படி தான் யோசிக்குமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். கையில வேற அடிபட்டுருக்கு. உங்களுக்கு இந்த லட்சணத்துல இதுதான் கேட்குதா? இங்க பாருடி, எனக்கு உண்மையாவே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் கேட்குறேன். அப்போ எனக்குலாம் என்னது அப்படின்ட்டுருக்கு. ஒரு மாரி ஷாக் ஆகி, இல்ல நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியே அவன ஒரு லுக் விட்டுட்டு இருக்கும்போது, ஜங்குக் அப்படியே எத பத்தியும் யோசிக்காம டைரக்ட்டாவே சொல்றாரு. இங்க பாரு, எனக்கு சத்தியமா முடியல. வலிக்குது. உடம்பு வேற ஒரு மாரி சூடாகுது. நீ வேணும். அவ்வளோதான். ஐ நீட் யூ. ஐ நீட் யூ மேன். நான் தான் சொல்றேன். உனக்கு புரியுதா? இல்ல நீங்க அது உனக்கு இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதுக்கு மேலே என்னால் உன்னை பார்த்துட்டு அதுவும் உன்னை இவ்வளோ கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணேன். வாயனுக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரியுது. இவன் கொஞ்சம் க்ளோஸாக அட்வான்டேஜ் எடுக்கும்போது, ஓ இவர் நம்மக்கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்குறாரா அப்படின்ட்டு. ஏங்க 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 நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன்ல. இதுக்கடுத்து நீ எவ்வளோ தடுத்தாலும் சரி, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் சரி, என்னால் என்ன பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நீ வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உனக்கு புரியுதுல்ல? உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிவு எடுத்துட்டேன். என்னால் மாற்றிக்க முடியாது. அதுக்கு ரெக்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கழட்டி போட, அவரோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட, எனக்கு வந்து இப்படி நம்ம அவ கூட இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அவளுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அந்த ஒரு செகண்டில் எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. டைம் ஆக ஆக தான் புரியுது. இருந்தாலும் ஸ்டாப் பண்ணவும் முடியல. அப்படியே விடுறா. ஏன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி தனியாக ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம். அவருக்கு வேறு வலிக்குது அப்படிங்கும்போது அவளால் ஜங்குக்கு வந்து எதுவும் சொல்லவும் முடியல, தடுக்கவும் முடியல. அவள் பாட்டுக்கு தான் இருக்கா. ஸோ ஜங்குக் பாட்டுக்கு வாயனை கிஸ் பண்ணிவிட்டு வாயனை பார்த்து, நான் எனக்கு கிஸ் பண்ண மாட்டியா? நான் மட்டும் தான் பண்ணணுமா? பேசாமல் இருந்துடுங்க. நான்லாம் கிஸ் பண்ணனா வேணாம். என்ன வேணாம்? என்ன அவ்வளோ நல்லா கிஸ் பண்ணுவியோ அப்படின்ட்டு அவர் மறுபடியும் வாயனை கிஸ் பண்ணி டீஸ் பண்ண வாயனுக்கு வந்து கட்டுப்பாயிடுச்சு. அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி கொஞ்சம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி விட்டுட்டா. ஜங்குக்கெலாம் இவளுக்கு கிஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு இன்றைக்கி தான் தெரியும். அவள் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி விடவும் அவருக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணறிடுச்சு. அப்படியே பார்க்குறாரு வாயனை. வான்னு எதுவுமே சொல்லாம அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறா. ஆனால் ஜங்குக்கு வாயனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள் திரும்பிக்கிட்டா. இருந்தாலும் அவளோட கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே கடிச்செல்லாம் வைக்கிறாரு. வாயனை ஊன்னு கத்துறா. இருந்தாலும் இங்கே பாரு, கத்துனேன்னா இங்கே சிங்கம் முடியெல்லாம் வந்துடும். அடுத்து நீ ரொம்ப எதிர்பார்க்குறீல பாம்பு, அதுவும் வந்துடும் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த வீட்டில் இருக்க கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு இன்னுமே பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ராத்திரி இந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட் கட் ஆகுறதும் நல்லது தான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவனோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ண எனக்கு வந்து இந்த டைம் எதுவுமே சொல்ல முடியல. அமைதியாக இருக்கா. ஸோ அவருமே அவனோட அந்த செஸ்டெல்லாம் அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் கிஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இதை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கிஸ் பண்ணும்போது சும்மா போதை செம்மையாக இருக்குடி. உண்மையாக வாயன், நீ செம்மையாக உன் பாடியை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க. எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லடி. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்ததே இல்லை அப்படின்னு அவனோட காதுகிட்ட சொல்லிட்டு அந்த காதையும் பிடிச்சி கடிக்கிறான். அவன் ஏங்க கடிக்காதீங்க அப்படின்றா. என்னடி ரொமான்டிக் எதாவது பேசணுன்னு பார்த்தா கடிக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு இருக்க, அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்குனே அவனை கிஸ் பண்ணிட்டே அப்படியே கீழே போகிறான். எனக்கு ஒரு மாதிரி பதறுது. பண்ணிட்டீங்களா போதும். என்ன பண்ண இப்போ தாண்டி நான் மெயினுக்கே வரேன். இவ்வளோ நேரம் அவன் கூட இருந்ததெல்லாம் பாடி டச்சிங், அதெல்லாம் பாடி டச்சிங் கேமில் தான் சேரும், இதில் சேராது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு கிஸ் பண்ணீங்க, அங்கங்கே தொட்டிங்க, எதோ பண்ணீங்க, ஒரு மாதிரி கூட என்ன ஆக்குனீங்க. ஏதாவது சொன்னா ஒரு மாதிரியா எனக்கு புரியலையே அப்படின்ட்டு மறுபடியும் அவனோட செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிட்ட போகும்போது வானிக்கு இந்த வாட்டி எதுவுமே மறுத்து பேச முடியல. அவள் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டா. ஜங்குக்கு புரியுது. சரி பெர்மிஷன் கொடுத்துட்டா அப்போல்லாம் அப்படின்ட்டு வானை பார்த்து சிரிச்சுட்டு வானுக்கு கிஸ் பண்ணுறாரு. அவளோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு.
ஃபைன் எதுவுமே சொல்லல. அவ பாட்டுக்கு அமைதியா இருக்கா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே இன்சைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அப்படியே பெயின் ஆகுது. அவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.